உணர்வு வருது. பக்கத்துல இருக்கிறவங்க, ஐயா என்னையா ஜனங்க போறாங்க, அந்த குருடு கண்ணு மறைச்சிருக்கு, அவனுக்கு தெரியல, ஆனாலும் யார் யா போறது, என்ன ஒரே ரஷ்யம், ஜனங்க போயினே இருக்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏசாமி போறாருப்பா அவங்க சொல்றாங்க. அப்ப அவன் என்ன நினைப்பான், ஐயோ ஏசாமி போறாரா, சரி யாரோ போறானுங்க, அவர் நம்ம கிட்ட வந்தா தானே அப்படின்னு இல்ல. அவன் என்னன்றான், ஏசாமியா போறாரு. உடனே இவன் கத்த ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறான். கத்தன உடனே ஜனங்க போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னன்றாங்க, டேய் கத்தாத, சத்தப்படாத, அமைதியாருன்றாங்க. அப்ப என்ன பண்றான், இன்னும் அதிகமா கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறான். அப்போ தூரமா போனவர் திரும்பி பார்த்து அவனை கூட்டணுவான்றார். அவனை கூட்டணுவான். இப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும், சரி அங்க அவ்வளவு தூரம் போயிட்டேன், சரிப்பா உனக்கு நல்லா ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்ல, அவனை கூட்டணு வாப்பா. அவன் என்ன பண்றான், மேல் சட்டையை உதறி போட்டுட்டு ஓடுறான், திப்புன்னு அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடுனா. ஆண்டவர் அங்கேயும் போய் என்ன கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, எதுக்காக கூப்பிட்டேன், நான் என்ன செய்யணும்? அப்ப அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்வை அடைவாயா. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயா எனக்கு சாப்பாடு இல்லை, காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறது இல்லமா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் போது அவருடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார். உங்களையும் என்னையும் படைக்கும் போது அவருடைய வாயின் வார்த்தையினாலே உருவாக்கினார். செடி கொடிகள் எல்லாம் அப்படித்தான் உருவாக்கினார். அப்ப அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, வலிமை இருக்கிறது. என்னை காப்பாற்றக்கூடிய வலிமை, பலன் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் பலன் அடைய முடியும், நான் ஜீவனை பெற முடியும். ஞாபகம் வைத்து